பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களோடு பலவீனமான மக்களோடு எவ்வளவு அழகான முறையிலே நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மிக்தாத் பின் அஸ்வத் என்கிற ஒரு சஹாபி ஆரம்பமாக மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்த தோழர்களிலே அவரும் ஒருவர். அவருக்கு நடந்த ஒரு அழகான நிகழ்வை அவரே சொல்கிறார். கடுமையான பசி அவருக்கும் அவருடைய 2 தோழர்களுக்கும். பசி தாங்க முடியாத அளவுக்கு, எந்த அளவுக்கு பசின்னு சொன்னால் அவரே சொல்கிறாரு, கடும் பசினால எங்களுடைய பார்வை போயிடுச்சு. பசியில் சில நேரங்களில் கண் பார்வை மங்கி போயிடும். கடுமையான பசியினால காதுகள் கூட கேட்கல. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்புல அவரே சொல்றாரு, சஹாபாக்கள் எவ்வளவு கடுமையான பசியில அவதிப்பட்டிருக்கிறாங்க. பசியில பார்வை தெரியல, பசியில காதுகள் கூட எங்களுக்கு கேட்கல. இந்த நிலையில நாங்க 3 பேரும் சஹாபாக்கள்கிட்ட யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா என்று நபித்தோழர்கள்ட்ட வந்து எங்க பசியை சொல்லி பார்த்தோம். யாருமே அழைச்சிட்டு போகல. ஏன்னா எல்லார் வீட்லையுமே வறுமை தான், பெரிய அளவுல யார்கிட்டையுமே கிடையாது. இந்த நிலையில நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னோம், யா ரசூலல்லாஹ், கடுமையான பசியில நாங்க கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியாப்பா, இங்க 3 ஆடுகள் இருக்குது, நீங்க எல்லாம் அங்க தங்கிக்குங்க, மஸ்ஜிதுல தங்குங்க. இரவு நேரத்துல இந்த 3 ஆட்டையில பாலை கறந்து அதை 4ஆ பிரிங்க. 3 பேர் நீங்க குடிங்க, அதுல ஒரு பங்கு எனக்கு வச்சிருங்க. இப்படி இந்த ஆட்டினுடைய பாலை குடித்து 4 பேரா குடித்துக் கொள்வோம், நீங்க இங்க தங்கிருங்கன்னு சொல்லிட்டாங்க. மிக்தாத் பின் அஸ்வத் சொல்றாங்க, நாங்க இரவு நேரம் ஆனதும் அந்த ஆட்டினுடைய பாலை கறப்போம், அது 4ஆக பிரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவர்களுடைய வீட்டு பாத்திரத்துல ஊற்றி வச்சிருவோம். மீதி 3 நாங்க 3 பேரும் குடிச்சிருவோம். குடிச்சிட்டு நாங்கெல்லாம் படுத்துருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்கு வருவாங்க. அப்படி வரும்போது தூங்கிட்டு இருக்கிற யாரையும் எழுப்பாதவாறு, யார் உறங்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மெதுவா சலாம் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சுன்னத்தை செய்கிற போது கூட அழகான விஷயம், நம்ம யாரையும் நம்முடைய சலாமுனால தட்டி எழுப்பிடக்கூடாது. தூங்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர், நாம சொல்ற சலாம்னால எந்திரக்கூடாது. அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கக்கூடியவரை எழுப்பாதவாறு மெதுவா சலாம் சொல்லுவாங்க. பிறகு என்ன செய்வாங்க, பள்ளியில பேர் 2 ரக்காத் தொழுதுட்டு வந்து அவங்களுக்கான பாலை குடிப்பாங்க. இப்படியே சில நாட்கள் ஓடுது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு நேரத்தில் வழமை போல நாங்கள் பாலை 4ஆ பிரித்தோம். 3 பேர் பாலை குடிச்சிட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான பங்கை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருக்கிறோம். இந்த நிலையில அன்று எனக்கு கொஞ்சம் தாகம் தீரல, இன்னும் கொஞ்சம் குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி, அப்ப என் மனசுல ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரிகளுடைய வீடுகளுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அங்க பால் அவங்களுக்கு குடிச்சிட்டாங்க, எனவே இந்த மிடர் இன்னைக்கு தேவைப்படாதுப்பா, நீ வேணா எடுத்து குடிச்சுக்க அப்படின்னு என் உள்ளத்துல ஷைத்தான் போட்டான். நானும் என்ன பண்ணேன், யோசிக்கல, அந்த பாலை போய் எடுத்து குடிச்சிட்டேன். பால் உள்ள போன பிறகு குற்ற உணர்ச்சி வருது. ஷைத்தான் எப்போதுமே பாவத்தை செய்யுமாறு தூண்டி விட்டு அதுக்கப்புறம் ஷைத்தானே நம்மளை திட்டுவான். இப்போ அவரே சொல்றார், நான் பாலை குடிச்சிட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பால், அது உள்ள போன பிறகு எனக்கு ஷைத்தான் வருத்தத்தை ஏற்படுத்துறான், உனக்கு கேடுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை குடிச்சிட்டாயே, அவர்கள் வந்து பாத்திரத்தை பார்த்தாங்கன்னா காலியா இருக்கும், அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு எதிராக துவா செய்ய போறாங்க, நீ அழிந்து விட்டாய் நீ என்று தனக்கு தானே சொல்லிக் கொள்றாரு. என்ன செய்வதென்று தெரியல. ஒரு போர்வை, அந்த போர்வையும் பெரிய போர்வை அல்ல, காலை மறைச்சா முகம் திறந்திருக்கும், முகத்தை மறைச்சா கால் திறந்துரும். ஒரு வழியாக அதை போட்டு இழுத்து போட்டு படிக்கிறோம். குற்ற உணர்வுல தூக்கம் வரல. பக்கத்துல 2 தோழர்கள் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தூக்கம் வரல. இந்த நிலையில வளமை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க, மெதுவா சலாம் சொன்னாங்க, பள்ளியில போய் 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுது விட்டு தனக்கான பாலை குடிக்கிறதுக்கு வர்றாங்க. இப்போ இவர் பார்க்குறாரு, என்ன நடக்க போகுது தெரியல. பாலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்து பார்க்குறாங்க, பால் இல்லை. பால் இல்லைன்னு சொல்லவும் கையை வேற தூக்கிட்டாங்க. இவர் நினைச்சாரு, போ நமக்கு எதிராகத்தான் துவா செய்கிறாங்க, இன்னைக்கு நாம அழிந்து போய்விட்டோம் என்று. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கி என்ன துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம அத்இமன் அத்அமனி, யா அல்லாஹ், எனக்கு யார் உண்ண கொடுத்தாரோ அவருக்கு உணவை கொடு, வஸ்கிமன் சகானி, எனக்கு யார் பருக கொடுத்தாரோ அவருக்கு பருக கொடுன்னு சொல்லி. இவர் அதை பார்த்துட்டு, என்னடா இது புதுமையாக இருக்கிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவா செஞ்சுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க.
இப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி, சரி இந்த ஆடுகளில் எதையாவது ஒன்றை அறுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுப்போம் என்று நான் ஒரு கத்தியை தூக்கிட்டு போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கால்நடைகளில் நல்ல மடி கணத்து பால் நிறைய தரக்கூடியதாக இருந்தால் அதை அறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த 3 ஆட்டில் பால் இல்லாத ஆடை பார்த்து போனால் எல்லா ஆட்டினுடைய மடியையும் தொட்டு பார்த்தா நிறைவான பால் இருக்கு, எல்லாமே பாலால் நிரம்பி இருக்குது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய பரக்கத்தினால எல்லாத்துலேயும் பால் இருக்குது. என்னடா செய்யறது, இது அறுக்கக்கூடாது. சரி பால் நல்லா இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு பாத்திரத்தை எடுத்து அதில் பாலை கறந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் யா ரசூலல்லாஹ் இந்த பாலை குடிங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, நீங்கள் எல்லாரும் குடிச்சிங்களாப்பான்னு கேட்குறாங்க. ஆமாம் நாங்கள்லாம் குடிச்சிட்டோம் நீங்கள் குடிங்கன்னு சொல்லி உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த பாலை என்ன செய்கிறாங்க, குடிக்கிறாங்க. குடித்த பிறகு என்ன செய்கிறாங்க, துஆவும் செய்கிறாங்க. துஆவும் என்னங்க செய்கிறாங்க. சரி இவர் பார்த்தாரு, நமக்கு தாகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் குடிச்சிட்டு மிச்சத்தை அவருக்கும் கொடுக்குறாங்க, மிக்தாதுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ இன்னைக்கு இரவு நல்லாவே வயிறு நிரம்பிடுச்சு, தாகம் தீர்ந்துருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் கிடச்சிருச்சு. நம்ம பண்ணினது என்னங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது என்று மனசுக்குள்ளே நினச்சிட்டு நடந்ததை நினச்சி அவரே சிரிக்கிறாரு, கீழே விழுற அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, என்ன மிக்தாதே ஒரு குறும்புத்தனம் பண்ணி வச்சிருக்கீங்களேன்னு கேட்குறான், ஒரு குறும்புத்தனம் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லி கேட்குறான். அப்போ இதுக்கு மேலே மறைக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த விஷயத்தை மறைக்க முடியும், ஒரு குறும்புத்தனம் செஞ்சுருக்கீங்கிறாங்க, அவ்வளோதான். இவர் யா ரசூலல்லாஹ் இப்படி ஆகிப்போச்சு, உங்களுக்கான பாலை நானே குடிச்சிட்டேன், நீங்கள் எங்கே என்ன செய்வீங்களோன்னு தெரியாது பயந்தேன், நீங்கள் துஆ செஞ்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதிஹி ரஹ்மத்தும் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அருளால் கிடைத்த பால் தான், உன்னுடைய தோழர்களை எழுப்பியிருக்கலாம் இல்லப்பா, அவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய இந்த பரக்கத்தான பாலை கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்லிக்கிறாரு, மற்றவங்களுக்கு கிடைச்சா என்ன கிடைக்காட்டா என்ன, எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் கிடைத்து விட்டது, பரக்கத்தும் கிடைத்து விட்டது என்று சொல்றார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களோடு நடக்கிற இந்த முறை, தவறு செய்தவர்களோடு நடக்கிற இந்த கனிவான முறை, நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற நற்குணங்கள், இந்த கனிவான அம்சங்கள் இல்லாமல் போய்விட்டது. இந்த குணங்களை தான் இன்றைக்கு நாம் தேட வேண்டியதாக இருக்கிறது. வணக்கங்கள், வழிபாடுகள், மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கிறது, ஆனால் இந்த பணிவு நம்மள்கிட்ட இல்லை.